Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் முயர்வோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது குக்கிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கருவேப்பிலை சாத பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பொடி அரைச்சி நீங்க சாதம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே மணமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வந்து வானிலை சூடுபடுத்திக்கோங்க. சூடானதும் 3 வத்தல் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம 3 வத்தல் வந்து நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா நீங்கள் வத்தல் இன்னும் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா வத்தலை குறைக்க கூட செஞ்சுக்கலாம். வத்தல் வறுபட்டுடுச்சு, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை வந்து நான் முதல்ல வந்து வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன் கழுவி. ஸோ நீங்களும் வந்து கருவேப்பிலையை அலசி காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உலர்ந்ததும் அப்படியே போட்டு கூட வறுத்துக்கலாம். ஏற்கனவே வெயிலில் வந்து நல்லா காஞ்சதுனால நான் ரொம்ப வறுக்கலை, லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அளவோட அதே மாதிரி 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுப்பட்டுடுச்சு. இப்போ வந்து உளுந்து எடுத்துடலாம். நம்ம இதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா மிளகு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம். அதிலிருந்து நம்ம மிளகு பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது வந்து ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை, லைட்டாக அந்த ஈரப்பதம்னு இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டா போதும். இப்போ இதை எடுத்துடலாம், மிளகை எடுத்துடலாம். இப்போ சீரகம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப தீஞ்சிடாமல் கொஞ்சமாக ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்துட்டா போதும். சீரகம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம
மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்சாச்சு. ஸோ இந்த பொடி யூஸ் பண்ணி நீங்கள் கருவேப்பிலை சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்காகவும் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.